வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் வரலட்சுமி நோம்பிற்கு லக்ஷ்மிக்கு தேவையான அலங்கார பொருட்கள், நம்ம என்னென்ன அலங்காரம் செய்வோமோ அந்த பொருட்கள் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. பாவாடை, கை கால்கள், ஜுவல்லரி செட்ஸு, மாலை, நெத்திச்சுட்டி, பின்னு, நம்ம ஜிமிக்கி, அம்மனுக்கு அலங்கார பொருட்கள் அத்தனையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நான் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாமே குறைஞ்ச விலை தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் என்னென்ன பொருள்ன்ட்டு. ஃபஸ்ட்டு அம்மன் ஃபேஸுங்க. இந்த அம்மனுடைய ஃபேஸை பாருங்கள், இவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்குன்ட்டு. இந்த ஃபேஸு நான் இப்போ தாங்க வாங்கினேன். இந்த ஃபேஸ் கட்டுறதுக்கு பாருங்கள், பின்னாடி பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஈஸியாக அழகாக நம்ம அந்த கலச சொம்பில் அழகாக கட்டிடலாம். தேங்காயில் கட்டுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க. அடுத்தது கை கால்கள் பாருங்கள், இந்த கால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அம்மனுக்கு நாம் இந்த கால்கள் கைகள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணோன்னா தத்ரூபமாக இருக்கும். நல்ல ஒரு மெஹந்தி டிசைன்லாம் போட்டு கையில் நடுவில் சொஸ்திக்கெலாம் போட்டு அழகாக இருக்குது. அது கட்டுறதுக்கான கயிறும் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அழகாக நம்ம அம்மனை இந்த கை கால்கள் வச்சு அலங்காரப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் லோட்டஸ் வச்சிருக்க கைகள், இந்த கைகளும் அம்மனுக்கு 4 கைகள் இருக்கும் அப்படின்வாங்க வரலட்சுமி அம்மன். அதனால் இந்த 4 கைகளும் வச்சு அழகாக அம்மனை அலங்காரப்படுத்திடலாம். அந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அடுத்தது ஜுவல்லரிஸ் பாருங்கள், நெக்லஸ் செட் ஒன்று, ஹாரம் மாதிரி ஒன்று. இது ரெண்டும் போட்டால் அப்படியே செட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். கூட அதுக்கு ஜிமிக்கியும் கொடுத்துருக்காங்க. விலை ரொம்ப கம்மி தாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன்லி 500 ருபீஸ் தாங்க இதோட ரேட்டு. ஆனால் இதோட வேலைப்பாடுகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதோட வேலைப்பாடுகள் செம்ம சூப்பராக இருக்குது. அதனால தான் இந்த பொருளை நான் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு சின்ன நெக்லஸ் செட்டு. இதோட கூட ஜிமிக்கி வந்திருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு வந்திருக்கு. இது வரலட்சுமி அம்மனுக்கு போட்டால் செம்மையாக இருக்கும். அந்த 2 செட்டையும் போட்டு இது மேலே அடிகளாக நம்ம போட்டு விட்டோன்னா பார்க்குறதுக்கு அம்மன் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜிமிக்கி செட்டு பாருங்கள். ஜிமிக்கி ஃபுல்லாக ஸ்டோனுங்க, ஸ்டோன் வச்சு ஃபுல்லாக ஒயிட் ஜிமிக்கி இது. இந்த ஜிமிக்கி அவ்வளோ தத்ரூபமாக இருக்குங்க. இது நம்ம அழகாக போட்டு விடலாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒடியானம். அம்மனுக்கு நம்ம சேலை கட்டினோன்னா ஒடியானம் போடலாம். ஒடியானம் போட்டு நம்ம வச்சோன்னா அழகாக இருப்பாங்க. இது அட்ஜஸ்டபிள் டைப். நம்ம அழகாக அந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். அவங்களோட இடுப்பு சைஸ் பார்த்து நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம பின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம அந்த குடந்தானே வைப்போம், அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது பிரபாவலி. இது சின்ன கலச அம்மனுக்கு பிரபாவலி. பாருங்கள், இந்த அம்மனுக்கு நான் வச்சு காட்டுறேன். பிரபாவலி வச்சா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள். தத்ரூபமாக இருப்பாங்க. இந்த மாதிரி தாங்க பிரபாவலி வைக்கணும். இந்த அம்மனுக்கு இந்த பிரபாவலி வச்சா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சின்ன கலசெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பிரபாவலி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காதில் அந்த ஜிமிக்கி இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து மாட்டன். ஆக்சுவலாக இது பரதநாட்டியத்துக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதான வரலட்சுமி அம்மனுக்காக வச்சுருக்கேங்க. இது நம்ம போட்டோன்னு வைங்களேன் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கைக்கு காப்புங்க. ஃபுல் ஸ்டோன்ஸ் வச்ச கையில் உள்ள காப்பு. இந்த காப்பு நம்ம கையில் அழகாக போடலாம். இதை அட்ஜஸ்டபிள் டைப்பு தான். ஸோ நம்ம எந்த கை சைஸாக இருந்தாலும் அழகாக அதை கையில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாங்க. ஃபுல் ஒயிட் ஸ்டோன்னால் பார்க்குறதுக்கு அவ்வளோ தத்ரூபமாக இருக்குங்க. ஸோ இந்த ஒயிட் ஜிமிக்கியோட இந்த ஒயிட் ஸ்டோன் வச்ச இந்த பேங்கிள் போட்டு இந்த நெக்லஸும் ஃபுல் ஒயிட் ஸ்டோனோட போட்டால் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்குங்க. அதனால தான் இது செட்டாக நான் வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், காலுக்கு காப்பு. அம்மனுக்கு காப்பு போடுறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த காப்பு போட்டோன்னா அருமையாக இருக்கும். இது பாருங்கள், இதுவும் அட்ஜஸ்டபிள் டைப். நம்ம எந்த கால் சைஸாக இருந்தாலும் அழகாக போட்டுடலாம். இந்த அம்மனுடைய கால் காப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கு, உங்களை ரொம்ப அட்ராக்டிவ் ஆகுது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது பாருங்கள், அம்மனுக்கு தாலி, சின்ன தாலி இவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது பாருங்கள். அதில் அழகாக பவழமணியும் கருப்பு மணியும் சேர்ந்து இருக்குது.
இது பாருங்கள், இதுவும் ஒரு ஒட்டியானமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம நெக்லஸாகவும் போடலாம். அந்த 2 சைட்லேயும் த்ரெட் இருக்குது. சின்ன கலசமாக இருந்தால் நம்ம ஒட்டியானமே போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டோன் நடுவில் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இதுவும் செம்மையாக சூப்பராக இருக்குங்க. அதனால தான் இதையும் நான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சின்ன கலசத்துக்கும் போடலாம், முடிஞ்சால் நம்ம பெரிய கலசத்துக்கும் போடலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெத்திச்சட்டி. பெரிய நெத்திச்சட்டியும் இருக்குது, சின்ன அம்மனுக்கும் நெத்திச்சட்டி, பெரிய அம்மனுக்கும் நெத்திச்சட்டி. அதுவும் நான் அதோட செட்டாகவே அந்த ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரியே நான் வாங்கியிருக்கேன். அந்த ஒயிட் ஸ்டோன் பேங்கிள், ஜிமிக்கி அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் இதை வாங்கியிருக்கேங்க. இப்போ நான் அம்மனுக்கு வேணால் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அழகாக இந்த மாதிரி வச்சுருக்கலாம். நெத்திச்சுட்டி நம்ம போட்டோன்னு வைங்களேன், செம்மையாக இருக்கும். ஏற்கனவே அம்மன் அழகாக இருக்காங்க, அதில் இந்த நெத்திச்சுட்டி, இந்த காது இதெல்லாம் போட்டோன்னா சூப்பராக செம்மையாக இருப்பாங்கங்க. அலங்காரம் அவ்வளோ அழகாக அருமையாக அமையுங்க. நெக்ஸ்ட்டு காசு மாலை. காசு மாலை அம்மனுக்கு ரொம்ப முக்கியமானது. அதுவும் மகாலட்சுமி அம்மன், வரலட்சுமி அம்மன் காசு மாலை இல்லாமலா? அதனால் இந்த அம்மனுக்கு காசு மாலை வாங்கியிருக்கேங்க. இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஹேர் அசசரிஸ். ஹேர் அசசரி பாருங்கள், நம்ம அழகாக இந்த மாதிரி வச்சு கிரீடம் மாதிரி இதை வச்சிட்டோன்னா நீங்கள் ஹேரில் தனித்தனியாக அலங்காரமே பண்ண வேண்டாம். இதை ஒன்று வச்சாலே அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால தான் இந்த அசசரிஸ் வாங்கியிருக்கேன். அப்படியே ஹேரை பின்னி அதில் அழகாக இந்த ஜுவல்ஸ் வச்ச மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? இந்த பொருள் பார்த்திங்கன்னா பொட்டாவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா காதுக்கு தோடாகவும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது அம்மனுக்கு முக்கியமானது புல்லாக்கு. அது பாருங்கள் இவ்வளோ சின்னதாக அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்கள் பிறைகள், அதாவது ஸ்டாரும் பிறையும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூரியனும் சந்திரனும் எவ்வளோ அழகாக இருக்குது. அம்மனுக்கு அந்த மாதிரி வச்சு விட்டோன்னு வைங்க. அதை பாருங்கள், நான் வேணால் வச்சு காட்டுறேன். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னொரு அம்மன் ஃபேஸும் என்கிட்ட இருக்குங்க. இந்த அம்மனுக்கும் வைக்கலாம், என்கிட்ட உள்ள அம்மனுக்கும் வைக்கலாம். சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த ஃபேஸுக்கு இந்த சூரியனும் சந்திரனும் வாங்கி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூ அலங்காரம் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ஹூக் மாதிரி வருதுங்க. அதுதான் அந்த ஹூக்கு. அது அம்மன் கொண்டைக்கு பின்னாடி நம்ம வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பூமாலைகள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கலர் கலராக ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இருந்தாலும் அந்த அன்னைக்கு நம்ம ஒரிஜினல் தான் வைக்கணும். இது ஜஸ்ட்டு அலங்காரத்துக்கு மட்டும்தாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாலை. இதில் 2 கலர் வச்சுருக்கேன், ப்ளூ கலர், ரோஸ் கலர். இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் அம்மனுக்கு எல்லாம் வச்சோடனே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாலை. இது வந்து பார்த்திங்கன்னா மல்லி, அதுக்கப்புறம் கனகாம்பரம், ரோஸ் இதெல்லாம் வச்சு மாலை கட்டினா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருந்தனால ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. அதனால் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்லியும் ரோஸ் மட்டும் வச்சு கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாலைங்க இது. ஸோ 2 மாலையும் அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜடை மாலை. இது பாருங்கள் பின்னல் ஜடை. இது ஃபுல்லாக வந்து அந்த இதெல்லாம் போட்டு ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு பின்னலை போட்டு அம்மனுக்கு இந்த மாதிரி இதில் கட்டி விட்டுறலாம். அப்படி இல்லாட்டி முன்னாடி, அதாவது அம்மன் ஃபேஸுக்கு முன்னாடி அப்படியே வச்சா கூட பின்னல் போட்ட மாதிரியே இருக்கும். அடுத்தது அம்மன் பாவாடை. இந்த பாவாடை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப அழகாக மங்களகரமாக மஞ்சள் கலரில் வாங்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் வரலட்சுமி நோம்பிற்கு என்னென்ன பொருள் வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வாங்கின இந்த பொருளெல்லாம் எப்படி இருக்குது, அதில் எந்த பொருள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.